மணலிலும் பாறையிலும் எழுந்த தமிழரின் வீரசான்று இன்று உலக வரைபடத்தில் இடம் பெற்றுள்ளது. காலத்தைக் கடந்து நிற்கும் தமிழர் மண்ணின் பெருமை செஞ்சிக்கோட்டை. விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள செஞ்சிக்கோட்டை இயற்கையாகவே பாதுகாப்பான மலைவழிக் கட்டமைப்புகளோடு தமிழ் மரபின் அடையாளமாக விளங்கும் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இடமாகும். பல பண்டைய அரசர்கள், நாயக்கர்கள், மராத்தியர்கள், முகலாயர்கள், ஹொய்சாளர்கள் உள்ளிட்டோர் ஆட்சி செய்த இந்த கோட்டை அரசியல், போர் மற்றும் கலாச்சார தளங்களில் தனித்துவமான இடத்தை பெற்றுள்ளது. அதன் விசித்திரமான கட்டிடக்கலை, பாதுகாப்பு நுணுக்கங்கள் மற்றும் நீடித்த வரலாற்று பயணத்தால் கிழக்கின் ட்ராய் என புகழப்படுகிறது. 1200 ஏக்கர் பரப்பளவில் 12 கிலோமீட்டர் நீளமுள்ள மதில் சுவர்கள், 80 அடி அகலமுள்ள அகழிகள் ஆகியவற்றுடன் 3 முக்கியமான மலைகளைக் கொண்டு அமைந்துள்ள செஞ்சிக்கோட்டை, தென்னிந்தியாவில் தரைக்கோட்டையும் மலைக்கோட்டையும் ஒரே கட்டமைப்பில் கொண்டுள்ள பிரத்யேகமான கோட்டையாகும். ராஜகிரி, கிருஷ்ணகிரி மற்றும் செஞ்சிகிரி எனும் 3 மலைகளில் கோயில்கள், படைவீரர் தங்கும் கூடங்கள், தண்ணீர் சேகரிக்கும் குளங்கள், கல்யாண மண்டபங்கள் போன்றவற்றுடன் இணைந்து இயற்கையின் அமைப்போடு சீராக இணைந்த ஓர் அழகிய மற்றும் பாதுகாப்பான கோட்டை கட்டுமானத்தை உருவாக்குகின்றன. 1678ஆம் ஆண்டில் சத்ரபதி சிவாஜி இந்த கோட்டையை கைப்பற்றி பாதுகாப்புச் சுவர்களை மேலும் வலுப்படுத்தினார். மராத்தியர்களின் ஆட்சி காலத்தில் செஞ்சி முக்கிய இராணுவத் தளமாக இருந்தது. பின்னர் முகலாயர்களும் நாயக்கர்களும் பலரும் இக்கோட்டையை ஆட்சி செய்தனர். ஐரோப்பிய இராணுவ பொறியாளர்களையே வியக்க வைத்த இந்த கோட்டையின் கட்டிடக்கலை சீரான இராணுவ நோக்கத்துடன் கட்டமைக்கப்பட்டுள்ளது. இந்த கோட்டையின் வரலாற்று, பண்பாடு மற்றும் பாதுகாப்பு அம்சங்களை மதித்து யுனெஸ்கோ குழுவினர் 2024இல் நேரில் ஆய்வு செய்தனர். அதன் பின்விளைவாக 2025 ஜூலை 12 அன்று பாரிஸில் நடைபெற்ற யுனெஸ்கோ 47வது உலக பாரம்பரிய குழு கூட்டத்தில் செஞ்சிக்கோட்டை மராட்டா மிலிட்டரி லேண்ட்ஸ்கேப்ஸ் ஆஃப் இந்தியா பட்டியலில் சேர்க்கப்பட்ட 12 கோட்டைகளில் ஒன்றாக அறிவிக்கப்பட்டது. இது தமிழ்நாட்டின் 6வது யுனெஸ்கோ அங்கீகாரம் பெற்ற இடமாகும். இந்த அங்கீகாரம் கிடைத்தால் கோட்டையின் பாதுகாப்பு மேம்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய மற்றும் மாநில அரசுகளிடமிருந்து நிதி ஆதரவு அதிகரிக்கும் எனவும், சுற்றுலா வளர்ச்சி மூலமாக உள்ளூர் மக்களுக்கு வேலை வாய்ப்புகள், வர்த்தக வளர்ச்சி மற்றும் பாரம்பரிய கல்வி பயணங்கள் உருவாக வாய்ப்புள்ளது என நம்பப்படுகிறது. இந்த மகிழ்ச்சியான அறிவிப்பை தொடர்ந்து செஞ்சி மற்றும் அதன் சுற்றுப்புற மக்கள் இனிப்புகள் பகிர்ந்து பெருமையாக கொண்டாடினர். செஞ்சி கோட்டை என்பது வெறும் கட்டடம் அல்ல, அது தமிழர் வீரமும் கலையும் நம் நாகரிகத்தின் அடையாளமும் ஆகும். நம்மை உருவாக்கிய வரலாற்றை பாதுகாப்பது நம் பங்களிப்பு மட்டுமல்ல, நம் பின் தலைமுறைக்கு நாம் சொந்தமாக விட்டுச் செல்லும் ஒரு பாரம்பரிய பொக்கிஷமும்தான்.